ஸ்டஃபிங் பரோட்டா போட போகிறப்பா. அதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய், அதெல்லாம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கருவேப்பிலை, இப்போ முட்டைக்கோஸ் போடுறோம். முட்டைக்கோஸ் போட்டாச்சு. நல்லா வதங்கணும்ப்பா. வதக்கட்டும் காட்டுறேன். இப்போ கரம் மசாலா, மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, சால்ட்டு எல்லாமே போடுறோம். ஸ்டஃபிங் பரோட்டா இன்னைக்கு. அதுக்கப்புறம் இறக்க போகிறப்ப மல்லித்தலை போடணும்ப்பா. ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இதோ மாவு பணிஞ்சு வச்சுருக்கோம். அடுத்தது பரோட்டா போட போகிறோம். பரோட்டா போட்டுட்டு காட்டுறப்பா. ஸ்டஃபிங் வைக்கிறோம்ப்பா. எண்ணெய் ஊற்றிருக்கான்ப்பா. இப்போ தான் வேகுது. பரோட்டா போட்டுட்டு காட்டுறப்பா. ஆயிடுச்சுப்பா பரோட்டா. ஸ்டஃபிங் பரோட்டா ஆயிடுச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பொசன்னு இருக்குப்பா. நல்லா அருமையாக இருக்குது. நீங்களும் பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பெரியவங்க பிள்ளைங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஈஸியாக போடலாம்ப்பா. இதே மாதிரி போட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க. எல்லோரும் பாராட்டுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். தேங்க்யூ.